அண்மை செய்தி, நாளை நடைபெறவிருந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் இன்று சந்தித்து பேச உள்ள நிலையில் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறது ஜாக்டோ ஜியோ அமைப்பு. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அது குறித்து அவர்கள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஜாக்டோ ஜியோனுடைய 30 ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வர சொல்லி உங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயங்களை 3 அமைச்சர்கள் தெளிவாக என்னிடம் தெரிவித்தார்கள். நீங்களும் சொல்லலான்னார். அந்த அடிப்படையில் சொன்னோம். மாண்புமிகு தமிழக முதல்வர், நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன பழைய பென்ஷனை கழக அரசு வந்தால் வழங்குவேன்னு சொன்னதை நாடு முழுவதும் பல மாநிலங்கள் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்றைய முதல்வர். ஆனால் அறிவித்தது பழைய பென்ஷன் பல மாநிலங்கள் அறிவிச்சிருக்கும் போது புன்முறுவலோடு சொன்னார், நான் தராம யார் தர போறது, நிச்சயமாக பழைய பென்ஷன் விரைவில் வழங்கப்படும். அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் எங்களுக்கு வழங்கப்பட்ட சரண் விடுப்பை கடந்த அரசு ஆண்டுக்கு ஒரு முறை ஒத்திவைத்தது. ஆனால் கழக அரசு வந்ததுக்கு பிறகு மறு உத்தரவு வரும் வரை கிடைக்காது என்பது நியாயமில்லை. உங்களுக்கு தெரியாததல்ல, மிக விரைவில் இந்த நிதிநிலையை சீரடைந்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். அந்த நம்பிக்கையோடு நீங்க திரும்பணும் அப்படின்னார். நாங்களும் இப்ப ஜாக்டோ ஜியோல பேசணும். கடந்த 10 ஆண்டுகள்ல பேசாத முதல்வர் அல்லது 10 ஆண்டுகளுடைய கோரிக்கை இன்றைக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கலாம் கூட எங்களுடைய அகவிலைப்படி போன்ற பல்வேறு அம்சங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜாக்டோ ஜியோனுடைய மாநாட்டில் பங்கேற்று எங்களுக்கு ஒரு உறுதியை சொன்னார். நான் உங்களுடைய கோரிக்கையில மறக்கல மறுக்கவும் இல்லைன்னார். அதை நாங்க இன்னைக்கும் சொன்னோம். நீங்க சொன்ன அந்த மறுக்கலங்கிறத இன்னும் நாங்க மறுக்கல. ஆனால் மறுக்காமல் பண்ணணுன்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். நிச்சயமாக நாம் பண்ணாம யார் பண்ண போறது, நம்பிக்கையோடு இருங்க, மிக விரைவில் பண்ணணும். அப்ப அந்த அடிப்படையில் ஜாக்டோ ஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்வளவு நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணதுல மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளை விடணும்ன்றோம். மாண்புமிகு முதல்வர் எங்களை நம்பி அப்படி சொன்னதை நிச்சயமாக ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை. நிச்சயமாக நம்புறோம், நிச்சயமாக நீங்க வழங்குகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த முறை 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுடைய அகவிலைப்படி நிலுவையோடு வாங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் 19ஆம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்திவைப்பதென முடிவெடுத்துள்ளோம். நிதி நிலைமை சீரடைந்தவுடன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் நாளை போராட்டம் நடத்த இருந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது.